ஹை பீப்புள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது நிஃப்டி 50 அப்படின்ற இண்டெக்ஸை பற்றி தான். ஸோ யூஸ்வலி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸ் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டுக்கு ஓகே இந்த நிஃப்டி 50 அப்படின்ற இந்த இண்டெக்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். யூஸ்வலி ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள ஒருத்தங்க என்டர் பண்ணுறாங்கன்னா அவங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிற வேர்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில வேர்ட்ஸ் வந்து நிஃப்டி இண்டெக்ஸ் அப்புறம் வந்து சென்செக்ஸ் இண்டெக்ஸ் இந்த ரெண்டு விஷயத்தை பற்றி தான் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுப்பாங்க. ஸோ யூஸ்வலி உங்களுக்கு என்ன தெரியும்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு இண்டெக்ஸுமே மேலே போனால் நல்லது, ஓகே கீழே இறங்கினா வந்து பார்த்தீங்கன்னா கெட்டது இல்லை நஷ்டமாயிடும் அப்படின்ற மாதிரி. ஓகே ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணலாம், இதை தாண்டி ஓகே இந்த பேசிக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை தாண்டி இந்த நிஃப்டி எப்படி கிரியேட் ஆச்சு, ஓகே இது என்னத்தை மெஷர் பண்ணுது, இதுலேருந்து நம்ம வந்து என்ன விதமான ஒரு ஸ்டாக் ஸ்ட்ராட்டஜி ஓகே இல்லாட்டி ஒரு எப்படி வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணலாம் அப்படின்றதும் இதில் நம்ம செக் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நிஃப்டி 50 அப்படின்ற இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது கிரியேட்டட் பை என்எஸ்சி. ஸோ என்எஸ்சியோடது நிஃப்டி அண்ட் பிஎஸ்சியோடது சென்செக்ஸ் இப்படின்ற மாதிரி அவங்க ரெண்டு இன்ஸ்டிடியூஷன்ஸோ ரெண்டு இண்டெக்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ என்எஸ்சி உள்ளே பார்த்தீங்கன்னா இவங்க நிறைய இண்டெக்ஸஸ் வச்சிருக்காங்க. ஓகே என்ன நிஃப்டி 50 இருக்கு, 100 இருக்கும், 250 இருக்கும், ஓகே மிட் கேப் இருக்கு, அதுக்கப்புறம் ஸ்மால் கேப் இருக்கு. ஓகே இது தவிர்த்து தீமேட்டிக் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து நிறைய வச்சிருப்பாங்க. ஓகே ஸோ இது மாதிரி நிறைய விதமான இண்டெக்ஸஸ் இருக்கு. ஸோ இங்கே உங்களுக்கு கொடுத்துருவாங்க நிஃப்டி 50 யூஎஸ்டி, நிஃப்டி 50 டோட்டல் ரிட்டர்ன்ஸ், ஓகே நிஃப்டி 50 டிவிடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸஸ் இவங்க கிரியேட் பண்ணிருக்காங்க. இருக்கிறதுல இந்த மோஸ்ட் ஃபேமஸ் இண்டெக்ஸ் அண்ட் ரொம்ப ஒரு ஒரு 30 இயர்ஸாக யூஸ் பண்ணக்கூடிய இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிஃப்டி 50 அப்படின்ற இந்த இண்டெக்ஸ் தான். ஓகே ஸோ இந்த இண்டெக்ஸ் எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை பேஸ் பண்ணி தான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸை வந்து மெஷர் பண்ணுவாங்க. ஸோ நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு 10% ரிட்டர்ன் தருது ஒரு வருஷத்துல அப்படின்னா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஏதோ ஒரு ஸ்கீம் எடுத்துக்கோங்களேன். ஓகே டாடா மியூச்சுவல் ஃபண்டு ஈக்விட்டி ஸ்கீம் அப்படின்னு ஒன்று வச்சிருக்காங்க. ஸோ அந்த பர்டிகுலர் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 12% ரிட்டர்ன் தருதுன்னா ஸோ அந்த 12% ரிட்டர்ன் பெட்டரா இல்லையா அப்படின்றது நமக்கு எப்படி தெரியும்னா நிஃப்டியோட கம்பேர் பண்ணும்போது தான் நமக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி மியூச்சுவல் ஃபண்டோட பர்ஃபார்மன்ஸை மெஷர் பண்றதுக்கு ஓகே அது பெட்டரா இருக்கா இல்லையா அப்படின்றது மெஷர் பண்றதுக்கும் நிஃப்டி யூஸ் பண்ணுவாங்க. இது தவிர்த்து இந்த நிஃப்டியை பேஸ் பண்ணி வந்து நிறைய இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் இருக்கு. ஸோ எல்லா மியூச்சுவல் ஃபண்டுமே அவங்க வந்து ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட் கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகே நிஃப்டியை பேஸ் பண்ணி. ஸோ ஒன்று நிஃப்டியை பேஸ் பண்ணியிருப்பாங்க இல்லை சென்செக்ஸை பேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்க யூஸ்வலி வந்து ஒரு சில இன்வெஸ்டருங்க என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூடியூப்லேயே நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா நீங்க தேவையில்லாம உங்க பணத்தை வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஷேர்லாம் வாங்குறதுலாம் பண்ணாதீங்க. ஓகே இண்டிவிஜுவல் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வாங்குறதும் பண்ணாதீங்க. நீங்க பெட்டர் வந்து இண்டெக்ஸ் ஃபண்டில் போடுன்னு சொல்லுவாங்க. இண்டெக்ஸ் ஃபண்ட்னா இந்த நீங்க இண்டெக்ஸ் ஃபண்ட்ல போட்டீங்கன்னா அந்த இண்டெக்ஸ் அந்த மியூச்சுவல் ஃபண்ட் என்ன பண்ணுவாங்க, இந்த இண்டெக்ஸ்ல இருக்க ஷேர்ஸை அவங்க பர்டிகுலரா வாங்குவாங்க. ஓகேங்களா? ஸோ இதை மட்டும் தான் வாங்குவாங்க. ஸோ நியூ அண்ட் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் கிரியேட் பண்றதுக்கும் நிஃப்டி யூஸ் ஆகுது. இது தவிர்த்து இடிஎஃப்ஸ் ஓகே ஸோ ரொம்ப ரொம்ப ஃபேமஸான இடிஎஃப் பார்த்தீங்கன்னா நிஃப்டிக்கு நிஃப்டி பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஓகே ஸோ நீங்க சர்ச் பண்ணாலே உங்களுக்கு கிடைக்கும் அது. ஓகே ஸோ நிஃப்டி பீஸ். ஓகே ஸோ இது ஒரு இடிஎஃப். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் மாதிரியே ட்ரேட் ஆகக்கூடிய ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இது. ஸோ உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சில சமயம் வந்து ஃபீஸ் அதிகமாக இருக்கலாம். ஓகே ஃபீஸ் அதிகமாக இருக்கும், இல்லை எக்ஸிட் லோட் அதிகமாக இருக்கும், இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்க விற்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு 1 or 2 டேஸ்க்கு அப்புறம் தான் உங்களுக்கு பணம் வந்து ரிட்டர்ன் வராமல் இருக்கும். இடிஎஃப்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி இருக்காது. இதில் வந்து இன்னும் லோவரான ஒரு டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் தான் இருக்கும் இதில். ஓகே கமிஷனும் ரொம்ப லோவாக இருக்கும். அதே மாதிரி வந்து இது ஷேர் மாதிரி பிஹேவ் பண்ணும். ஸோ நீங்க வித்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 1 டேலே இது பணம் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இண்டெக்ஸ் ஃபண்டை விட வந்து பார்த்தீங்கன்னா இடிஎஃப்ஸ் வந்து இன்னும் ஃபார் பெட்டரான ஒரு விஷயம். ஓகே ஸோ இந்த நிஃப்டி அப்படின்றது பார்த்தீங்கன்னா மற்ற இன்ஸ்ட்ருமெண்ட் கிரியேஷனுக்கும் ஓகே மற்ற மியூச்சுவல் ஃபண்ட் கிரியேஷனுக்கு ஓகே மியூச்சுவல் ஃபண்டோட பர்ஃபார்மன்ஸை செக் பண்ணுறதுக்கு பல வகையில் இது வந்து இண்டெக்ஸ் வந்து யூஸ் ஆகுது. இதோட இன்னும் மிகப்பெரிய இண்டெக்ஸோட ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரியே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி மூவ் ஆகுது அப்படின்றது இது கிளீனாக இது சொல்லும். ஓகே ஏன்னா ஒரு கண்ட்ரியில் இருக்கிற 50 கம்பெனிஸ் அதை எடுத்து அந்த கம்பெனிங்களோட ஷேர் பிரைஸ் எப்படி மூவ் ஆகுதோ அதை பொறுத்து தான் இந்த நிஃப்டியும் மூவ் ஆகும். ஓகே ஸோ கிட்டத்தட்ட ஒரு கண்ட்ரியோட மூவ்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு, பெட்டரா இருக்கா ஓகே இல்லை அது மோசமாயிடுச்சா அப்படின்றது உங்களுக்கு நிஃப்டி சொல்லும். ஓகேங்களா? ஒரு 1 டே 2 டேஸ் 3 டேஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து கரெக்டாக ஒரு விஷயத்தை வந்து மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஷேர் ப்ரைஸ் கீழே போகிறது, நிஃப்டி கீழே போகிறதோ மேலே போகிறதெல்லாம் அது வந்து பார்த்தீங்கன்னா மேனிப்புலேஷன் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. நிஃப்டி மேலே அனுப்புறதுக்கும் இல்லை கீழே அனுப்புறதுக்கும் 1 டே 2 டேஸ்லாம் மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் ஒரு 6 மந்த்ஸ் இல்லை 1 இயர் அப்படின்னு எடுத்தீங்கனாலாம் அந்த டைம்லலாம் வந்து நிஃப்டியை உட்காந்து மேனிப்புலேட்லாம் ஓகேங்களா ஹெவியாக ஒரு டைரக்ஷன்லாம் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ ஒரு 1 டே 2 டே இல்லை ஃபியூ டேஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டியை மேனிப்புலேட் பண்ண முடியும். ஓகே ஒரு இயர் ஃபுல்லாக உட்காந்துன்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டியை
மேலே புஷ் பண்ணினே இருக்க முடியும், இல்லை கீழே புஷ் பண்ணினே இருக்க முடியுமானா அதெல்லாம் முடியாது. ஏன்னா இது ரொம்ப ஒரு ஒரு எக்ஸ்டர்னலி ஒரு பெரிய ஒரு அமௌண்ட் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் தான் நிஃப்டி. ஓகே, ஸோ நிஃப்டியோட பேசிக் ஐடியா பார்த்தோம், இது யூசேஜஸ் பார்த்தோம். ஓகே, ஸோ இங்கேருந்து நம்ம என்ன பண்ணலாம், இதை எப்படி கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்றதும் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதோட கிரியேஷன் பார்த்தீங்கன்னா, ஓகே, இது கிரியேட் பண்ணது வந்து 1995ல வந்து பார்த்தீங்கன்னா, இதை கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இதான் வந்து பேஸ் டேட்டா எடுத்திருக்காங்க. இதை லான்ச் பண்ணது என்னவோ 96ல தான். ஆனால் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது 1995ல தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதோட ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த வேல்யூ வந்து 1000 அப்படின்ற நம்பர் வச்சு இவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா, ஓகே, ஸோ இதில் உங்களுக்கு என்எஸ்சி டேட்டா போட்டிருக்கேன் இங்க. ஓகே, இது என்எஸ்சி நிஃப்டியோட டேட்டா லாஸ்ட் 30 இயர்ஸ்ல போட்டிருக்கேன். ஸோ 30 இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்க பாயிண்ட் பண்ணனா உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல பாயிண்ட் பண்ணா பாருங்க, 1995ல கிட்டத்தட்ட அது 1000 அப்படின்ற இடத்துல அது ட்ரேட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் அதுக்கு. அங்கேருந்து அது ஸ்லோவா பார்த்தீங்கன்னா 1000லேருந்து 2000 வரதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கு. ஓகே, டபுள் ஆகிறதுக்கே ரொம்ப பல வருஷங்கள் கஷ்டப்பட்டுருக்கு அந்த நிஃப்டி. ஓகே, ஸோ பாருங்க கிட்டத்தட்ட 2000 வரதுக்கே அதுக்கே 2000 வருஷத்தை தாண்டிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓகே 2004ல தான் வந்து இது வந்து டபுளாவே ஆகியிருக்கு. ஓகேங்களா? டபுள் ஆகிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 8 இயர்ஸ் கிட்ட ஆகியிருக்கு. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ஃபர்தரா இது ஃபாஸ்ட்டாக டபுள் ஆயிருக்கு. ஸோ 4000 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக வந்திருக்கும். ஓகே, ஸோ ஒரு ஜஸ்ட் ஒரு 3 இயர்ஸ்ல வந்துருச்சு. 4000 டபுள் ஆயிடுச்சு. அடுத்த அடுத்த டபுள் பார்த்தீங்கன்னா 8000 இங்க வருதுன்னு பார்க்கலாம். ஓகே, 2007ல இருந்து அடுத்த டபுள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஏன்னா டபுள் ஆகுறதுன்றது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். ஸோ இங்க தான் அடுத்தது டபுள் ஆயிருக்கு. இது டபுள் ஆகும் பார்த்தீங்கன்னா திருப்பியும் ஒரு 7 இயர்ஸ் ஆயிருக்கு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 8 இயர்ஸ் ஆச்சு. அதுக்கு டபுள் ஆகிறதுக்கு ஒரு 3 இயர்ஸ் ஆச்சு. அதுக்கு டபுள் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 7 இயர்ஸ் ஆயிருக்கு. இது மாதிரி ஒரு டைம் இது டபுள் ஆகினே மூவ் ஆகுது இது. ஓகேங்களா? ஸோ இது டைரக்டா ஒரு பிளாட் பெர்சன்டேஜ்ல எப்பவுமே மூவ் ஆகுது. ஒரு டிராப் இருக்கும். அதுக்கப்புறம் மேல போகும். திருப்பி ஒரு டிராப் இருக்கும். திருப்பி மேல போகும். டிராப் இருக்கும். அது மாதிரி ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸோட தான் வந்து எந்த ஒரு ஷேரும் மூவ் ஆகும். ஓகே, நிஃப்டியும் அது மாதிரி தான் மூவ் ஆகும். ஸோ இப்போ நம்ம டாப்ல இருக்கோம்னா இங்கேயும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்து தான் அது மூவ் ஆகும். ஆனா உங்களுக்கு இதுல கிளீனா என்ன தெரியுதுன்னா, இந்தியாவோட லாஸ்ட் 25 இயர்ஸோட மூவ்மெண்ட் அப்படின்றது எப்படி இருக்குன்னா பாசிட்டிவா இருக்கு. ஹியூஜா டெவலப் ஆயிருக்கு இந்தியா அப்படின்றத வந்து இது இந்த இந்த நிஃப்டியும் காமிக்குது. ஓகேங்களா? ஸோ இத தவிர்த்து ஓகே, நான் இதுல ஒரு ஃபன்னான ஃபேக்ட் பார்க்கலாம். சில சமயம் நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்க, நீங்க நிஃப்டில நீங்க ₹1000 நீங்க இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, 1996ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அது 25,000 ஆகியிருக்கும்னு. அது உண்மையானா? அது உண்மதான். ஓகேங்களா? கிட்டத்தட்ட இந்த லாஸ்ட் 25 இயர்ஸ், ஓகே 25 இயர்ஸ் சொல்ல முடியாது. 30 இயர்ஸ்ல நிஃப்டி குடுத்த ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா 25x. ஓகேங்களா? ஸோ நீங்க 1 லேக் போட்டிருக்கீங்க. 1995ல 1 லேக் போட்டிருந்தீங்கன்னா, இன்னைக்கு அது 25 லேக்ஸ். ஓகேங்களா? ஆனா இதுல ஒரு ட்ரிக் இருக்கு. ஓகே, 25 லேக்ஸ்ன்றது இன்னி பணம். 1 லேக்ன்றதும் இன்னி பணம். ஓகே, ஆனா அந்த 1 லேக் வந்து பார்த்தீங்கன்னா, 1995ல அதோட வொர்த் எவ்வளோன்னு யோசிச்சு பாருங்க. ஓகேங்களா? அப்பலாம் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு நீங்க ஒரு ஃபுல் மீல்ஸே வாங்கியிருந்தா கூட வந்து ரூ. 10 ஒரு ரூ. 15ல முடிஞ்சு போயிருக்கும். ஒரு ஃபுல் மீல்ஸே ரூ. 15ல சாப்பிட்டுருப்பாங்க. இன்னைக்கு ஒரு ஃபுல் மீல்ஸே பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒருத்தர் சாப்பிடணும்னா ரூ. 75 ஆகும் சென்னையில உங்களுக்கு. ஓகே, ஸோ கிட்டத்தட்ட 5 டைம்ஸ் மேல போயிடுச்சு. அப்ப என்ன மீனிங்னா, அன்னைக்கு இருந்த 1,00,000மும் இன்னைக்கு இருக்கிற 5,00,000மும் கிட்டத்தட்ட சேம். ஓகே, அன்னைக்கு இருந்த 1,00,000மும் இன்னைக்கு இருக்கிற 5,00,000முமே சேம். ஏன்னா அன்னைக்கு இருந்த ரூ. 15 சாப்பாடு இன்னைக்கு ரூ. 75ன்னு 5 மடங்கு ஏறிடுச்சுன்னா, ஓகே, அன்னைக்கு இருந்த ரூ. 1,00,000 இன்னைக்கு எது ரூ. 5,00,000 தான். அப்பன்னா ஸோ நம்ம இது கரெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 1,00,000 போட்டலாம் ரூ. 25,00,000 வந்திருக்கு. டெக்னிக்கலி வந்திருக்கணும். ஓகே, ஆனா அதோட பணத்தோட மதிப்பு எடுத்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அந்த ரூ. 1,00,000 வந்து ரூ. 5,00,000 ஆனா மதிப்பு இருந்தது. அந்த ரூ. 5,00,000 தான் இன்னைக்கு வந்து 25 லேக்ஸ் ஆயிருக்கு. அப்ப இது ஆக்சுவலி 5 டைம்ஸ் ரிட்டர்ன் தான். ஓகேங்களா? இண்டெக்ஸோட மூவ்மெண்ட் விட அதுக்குள்ள இருக்க ஸ்டாக் மூவ்மெண்ட் வந்து வேற மாரி இருக்கும். ஓகேங்களா? அதோட மூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் கம்ப்ளீட்லி டிஃபர் ஆகும். ஓகே. ஸோ அது எப்படி ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ ஸோ பேசிக்கா இதோட ஐடியாவ பார்த்தாச்சு. ஸோ இது உள்ள இருக்கிற கம்பெனிஸ் என்னென்ன அப்படின்னு வேணா ஒரு லிஸ்ட் பார்க்கலாம். ஓகே. இது உள்ள இருக்க கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா 50 கம்பெனிஸ் இருக்கும். என்எஸ்சில பிஎஸ்சியோட சென்செக்ஸ்ல பார்த்தீங்கன்னா 30 கம்பெனி இருக்கும். 2த்துலயுமே ஓவர்லாப் ஆகும். இதுல இருக்கிற கம்பெனியும் வந்து பார்த்தீங்கன்னா, அதுல இருக்கும். ஓகேங்களா? நிஃப்டில இருக்கிற கம்பெனியும் சென்செக்ஸ்ல இருக்கும். ஓகே. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, நேம் ஆர்டர் பிரகாரம் பார்த்தீங்கன்னா, அதானியோட 2 கம்பெனில இருந்து ஓகே. ஏசியன் பெயிண்ட்ஸ், பஜாஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு லிஸ்ட்டே இருக்கும் இதுல. ஓகேங்களா? 50 கம்பெனியோட லிஸ்ட் இருக்கும். ஸோ உள்ள எல்லாத்தையும் நம்ம நேம பார்க்க முடியாது. ஓகே. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, இதுல ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்கு. விப்ரோ வரைக்கும் லாஸ்ட் போகுது. அல்ட்ராடெக்ல இருந்து விப்ரோன்னு. இதுல ஒரு யூனிக்கான ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க வந்து ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட வாங்குறீங்க, இல்லாட்டி நீங்க வந்து ஒரு நிஃப்டி பீஸ் ஓகே அப்படின்றது இடிஎஃப் வாங்குறீங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி இடிஎஃப்ஸ் வாங்குறீங்கன்னா, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபிகேஷன் கிடைக்கும். ஏன்னா, இங்க செக்டர்ல பாருங்க,
இது எப்படி செக்டர்ல பியூட்டிஃபுல்லா பிரிஞ்சிருக்குன்னு ஒரு 6 கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் சம்பந்தப்பட்டது. ஓகேங்களா? பஜாஜ், எய்ச்சர், ஹீரோ ஹோண்டா இதுன்னு. இந்த 6 கம்பெனியுமே வந்து கொஞ்சம் டிஃபரெண்டான கம்பெனி தான். ஓகே. பஜாஜ் பார்த்தீங்கன்னா 2 வீலர், எய்ச்சர் பார்த்தீங்கன்னா லாரி அண்ட் 2 வீலர், ஹீரோ மோட்டார் கார்ப் வந்து 2 வீலர், மாருதி சுசுகி 4 வீலர், ஓகே கார்ஸ், மாருதி சுசுகி ஆ கார்ஸ், டாடா மோட்டார்ஸ் கார்ஸ் அண்ட் லாரி. ஸோ இது உள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸ்சர் இருக்கு. இது உள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸ் இருக்கு. ஓகே. ஸோ இது தவிர்த்து நெக்ஸ்ட் செக்டர் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் கூட்ஸ் செக்டர் வச்சிருக்காங்க. ஸோ ஹெவி கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிங்கலாம் கூட இருக்கு. பெல் இருக்கு. ஓகே. சாரி பெல் இல்ல. இது வந்து பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் இருக்கு. அதுக்கப்புறம் எல்&டி இருக்கு. கன்ஸ்ட்ரக்ஷன்ல பிக்கஸ்ட் கம்பெனி. கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் சிமெண்ட் கம்பெனிங்க 2 இருக்கு. ஓகே. கன்சியூமர் கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஏஷியன் பெயிண்ட்ஸ் அண்ட் டைட்டன் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து கன்சியூமர் சர்வீசஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எட்டர்னல் ஜொமாட்டோ இருக்கு. ட்ரெண்ட் அப்படின்றதும் இருக்கு. ஓகே. இது தவிர்த்து எஃப்எம்சிஜி அதுலயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிகஸ்ட் கம்பெனிஸ் ஹெச்யூஎல், ஐடிசி, நெஸ்லே, டாடா இருக்கு. ஓகேங்களா? இவங்களும் இருக்கிறாங்க. பேங்க் பார்த்தீங்கன்னா இதுல எக்ஸ்ட்ரானர்லி யார் இருக்காங்கன்னா பேங்க் தான் இருக்காங்க. ஓகேங்களா? எக்ஸ்ட்ரானர்லி பேங்க் இருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா பெரிய பேங்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா பிரைவேட் செக்டர் பேங்கிங் எல்லாமே இருக்குங்க இங்க. கவர்மெண்ட் செக்டர் பேங்க்ல பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ இருந்தது. அது இல்லன்னு நினைக்கிறேன் இப்போ. ஓகே எஸ்பிஐ கூட இல்ல. எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க அவங்க. ஓகேங்களா? கவர்மெண்ட் செக்டர் வந்து எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் இருக்காங்க. ஓகேங்களா? எஸ்பிஐயும் இங்க இருக்கிறாங்க. ஃபைனலா இங்க இருக்கிறாங்க. ஓகேங்களா? இது வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு, பார்மா கம்பெனிங்க இருக்கு, ஐடி கம்பெனிங்க இருக்கு. ஓகே. மைனிங்ல டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் ஆஃப் மைனிங்ஸ் இருக்கு. ஓகே. ஆயில் அண்ட் கேஸ் கம்பெனிங்க இருக்காங்க. அதுக்கப்புறம் பவர்ல 2 ஓகே. போர்ட் அதானி போர்ட்ல வந்து ஒரு கம்பெனி இருக்கு. அதுக்கப்புறம் டெலிகம்யூனிகேஷன் பாரதி இருக்கு. ஸோ உங்களுக்கு என்ன இதுல கிடைக்குதுன்னா, ஈஸியாவே உங்களுக்கு டைவர்சிஃபிகேஷன் ஆட்டோமேட்டிக்கா கிடைச்சிரும் உங்களுக்கு நீங்க நிஃப்டி வாங்குனீங்கன்னா. ஏன்னா அக்ராஸ் எக்கச்சக்கமான செக்டர்ல இது டைவர்சிஃபை ஆகுது 1. எக்கச்சக்கமான கம்பெனிஸ்லயும் இது டைவர்சிஃபை ஆகுது 2. ஸோ உங்களுக்கு கம்ப்ளீட்லி ஒரு டைவர்சிஃபைடான ஒரு போர்ட்ஃபோலியோவா இது கிரியேட் ஆகிருக்கு. ஓகே. இது வந்து பர்ப்பஸா தான் அவங்க அப்படி கிரியேட் பண்ணிருக்காங்க. ஏன்னா எந்த ஒரு செக்டருமே வந்து பார்த்தீங்கன்னா ஹெவியா இதுல இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் பர்ப்பஸா அவங்க கிரியேட் பண்ணிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். செக்டர் இன்ஃபர்மேஷன் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் நம்ம பார்த்தலாம். பேங்கிங் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 37% அதுல வெயிட்டேஜ் இருக்கு. அது ஹை வெயிட்டேஜ் அவங்களுக்கு தான் இருக்கு. ஸோ எப்பனா வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் மேல போகுது, கீழ போகுது அப்படின்னு சொன்னாங்கன்னா, நல்ல நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா மேலயும் கீழயும் தான் போகும். ஏன்னா இதுல ஃபினான்ஷியல் சர்வீசஸ் கம்பெனி எக்கச்சக்கமா இருக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுங்க ஈஸியா மூவ் பண்ணிடும். ஓகே. ஸோ இது இது மாரி உங்களுக்கு எக்ஸ்ட்ரார்டினரி உங்களுக்கு டைவர்சிஃபிகேஷன் ஒரே டைம்ல உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணும்போது கிடைக்குதுன்னா, ஓகே அதுவும் ஆ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க பெருசா நீங்க வந்து டிரான்சாக்ஷன் சார்ஜஸே இல்லாம எப்படி கிடைக்குதுன்னா, அது ரொம்பவே பெரிய விஷயம். நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் போறத விட இதிலேயே நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். நிஃப்டி இண்டெக்ஸ்லயோ இல்ல நிஃப்டி இடிஎஃப்ஸ்லயோ நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இது ஒரு விஷயம். ஸோ செகண்ட் இதுலயே நம்ம இன்னொரு கான்செப்ட் என்ன பார்க்கலாம்னா, ஓகே. ஆ ஓகே. ஸோ இங்க போலாம் நம்ப. ஸோ இவங்களோட கான்ஸ்டிட்யூயன்ட்ஸ் ஓகே. இது உள்ள இருக்க கம்பெனிங்க யாரு அப்படின்றது பார்க்கலாம். ஓகே. இது உள்ள கம்பெனிங்க இருக்குன்னு நமக்கு பேர் தெரிஞ்சிருக்கு. ஓகே. இந்த கம்பெனிங்க யாரு? என்ன பண்றாங்க? அப்படின்றது பார்க்கலாம். இதுல ஒரு மேஜர் மிஸ்டேக் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ இதுல இருக்க எல்லா கம்பெனியுமே நல்ல கம்பெனி, இல்ல எல்லாமே ப்ராஃபிட்டபிள் கம்பெனி அப்படின்னு நம்ம நெனச்சுக்கிறோம். அந்த மாரிலாம் இது கிடையாது. ஓகே. எல்லா கம்பெனியுமே இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட்டபிள் அப்படின்ற பேசிஸ்ல இவங்க நிஃப்டிக்குள்ள இந்த கம்பெனிய ஆட் பண்ணல. ஓகே. இல்ல இது இவங்க ஃபேமஸா இருக்கும், எல்லாருக்கும் தெரிஞ்ச கம்பெனி அப்படின்லாம் அவங்க ஆட் பண்ணல. அவங்க எத பேஸ் பண்ணி இவங்க ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ மார்க்கெட் கேபிடலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட்ல இவங்க ஆட் பண்றாங்க. அதாவது இந்த ஷேர் ஒரு பர்ட்டிகுலர் ஷேர் அவங்க இதுல இன்க்ளூட் பண்றாங்க அப்படின்னா, இந்த கம்பெனி அந்த செக்டர்ல வந்து ஓகே ஒரு டாப் கம்பெனியா இருக்கணும். ஓகே அந்த செக்டர்ல இது ஒரு டாப் கம்பெனியா இருக்கணும். 1. இதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுல ஹை ட்ரேடிங் நடக்கணும். ஓகே. ஹை வால்யூம் அண்ட் வேல்யூ ஆஃப் ட்ரேடிங் இதுல இந்த கம்பெனிகள் நடக்கணும். ஓகேங்களா? அப்படி இதுல நடந்தா தான் ஓகே இதுல உள்ள அவங்க இன்க்ளூட் பண்ணுவாங்க. அப்போ அவங்க என்ன எடுத்துக்கிறாங்கன்னா, ஹை வால்யூம் ஆஃப் ட்ரேட் ஓகே அப்படின்னு தான் எடுத்துக்கிறாங்க. வேல்யூ அண்ட் வால்யூம் ஆஃப் ட்ரேட் தான் எடுக்குறாங்க. இந்த கம்பெனி ப்ராஃபிட்டபிள் கம்பெனியா அப்படின்றது அவங்க எடுக்கிறது இல்ல. ஓகே. ஸோ இதுதான் இதுல இருக்க ஒரு டிராபேக். நீங்க நிஃப்டி இண்டெக்ஸ் வாங்கும்போது உங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு டிராபேக் என்னன்னா, இந்த கம்பெனி ஓகே இது என்ன பேசிஸ்ல அது உள்ள இருக்குன்னு நமக்கு வந்து என்ன இன்வெஸ்ட்மென்ட் பேசிஸ்ல அது உள்ள இருக்குன்றது தான் இதுல பிரச்சனையே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி எடுத்துக்கோங்களேன். அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸையும் நீங்க கோல் இண்டியாவும் கம்பேர் பண்ணவே முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2மே நல்ல கம்பெனி தான். 2மே பெரிய கம்பெனிங்க தான். ஆனா 2 நம்ம கம்பேர் பண்ணவே முடியாது. ஏன்னா, அப்போலோ அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இது ஒரு குரோத் கம்பெனி. இது வந்து ஃபாஸ்ட்டா குரோ ஆவற ஒரு கம்பெனி அப்போலோ. ஆனா கோல் இண்டியா அப்படி கிடையாது. கோல் இண்டியா வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து பெருசா குரோத்லாம் ஆகாது. இதோட ஷேர் பிரைஸ் வந்து அப்படியே தான் ஒரு ரேஞ்சிலே நின்னுனே தான் இருக்கும். ஓகேங்களா? ஆனா அப்போலோ வந்து டிவிடெண்ட் தராது பெருசா. ஆனா கோல் இண்டியா வந்து எக்ஸ்ட்ரார்டினரி டிவிடெண்ட் தருவாங்க. அப்போ உங்களுக்கு என்ன இதுல பாருங்க, ஈஸியா உங்களுக்கு ஒரு டிஃபரன்ஸ் தெரியுது பாருங்க.
ஓகே. என்ன டிஃபரன்ஸ் தெரியுதுன்னா, இது உள்ள இருக்க எந்த கம்பெனியுமே இன்வெஸ்ட்மென்ட் பேசிஸ்ல இது ஒரே மாரி இல்ல அப்படின்றது தான் இதுல மீனிங். இப்ப பாருங்க, நீங்க வந்து குரோத் ஆகுற கம்பெனிய வாங்கணும்னு நெனச்சீங்கன்னா, அங்க கோல் இண்டியாக்கு என்ன வேல? ஓகே. இல்ல நீங்க டிவிடெண்ட் இருக்கிற கம்பெனி நீங்க வாங்கணும்னு நெனச்சீங்கன்னா, ஓகே. டிவிடெண்ட் நல்லா குடுக்குற கம்பெனி வாங்கணும்னு நெனச்சீங்கன்னா, அங்க எட்டர்னலுக்கு என்ன வேல? ஓகே. எட்டர்னல் வந்து Zomato கம்பெனி. ஓகே. Zomato இங்க இருக்கான்னு பார்க்கலாம். இதோ இருக்கு பாருங்க. எட்டர்னலுக்கு அங்க என்ன வேல? ஓகே. டிவிடெண்ட் தர கம்பெனியே கிடையாது இது. ஓகே. சோ, இதான் இதுல இருக்க பிரச்சனை. இது உள்ள அ இது எப்படி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, ஓகே. அ ஒரு கிரிக்கெட் மேட்ச் ஃபார்ம் பண்றோம். ஓகே. கிரிக்கெட் மேட்ச் ஃபார்ம் பண்றோம். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டீம் ஃபார்ம் பண்றோம். டீம் ஃபார்ம் பண்ணும்போது யாரெல்லாம் வந்து வேகமா ஓடுறாங்களோ, அவங்களலாம் நம்ம எடுத்துக்கிற மாரி இதுல இருக்கு. ஓகே. அவன் நல்லா பேட்டிங் பண்ணுவானா, பவுலிங் பண்ணுவானா இல்ல. அவனுங்கள வந்து பார்த்தீங்கன்னா, 11 பேருமே நல்லா வேகமா ஒரு கிரவுண்ட்ல ஓடிருக்கானுங்க. நம்ம எடுத்து போட்டுட்டோம். ஏன்னா அவங்க வேகமா ஓடிருக்காங்க. அப்பன்னா இவனுங்க வேகமா வந்து கிரிக்கெட் விளையாடுவாங்கன்ற மாரி மீனிங். ஓகே. ஆனா, அங்க இருந்து பார்த்தீங்கன்னா, அவன் பேட்டிங் ஆடுவானா, பவுலிங் பண்ணுவானா, ஃபீல்டிங் பண்ணுவானா அப்படின்றதே நமக்கு தெரியாம இருக்கு. உங்க பர்ப்பஸ் வேற. ஓகே. நிஃப்டியோட பர்ப்பஸ் வேற. ஓகே. உங்களுக்கு தேவை வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டைவர்சிஃபைடு போர்ட்ஃபோலியோ அப்படி வேணும்னா, இது நல்ல விஷயம். ஆனா, உங்களுக்கு குரோத் ஓரியன்டட் கம்பெனிஸ் தான் வேணும்னா, அது வந்து நீங்க நிஃப்டி வாங்கி பிரயோஜனம் கிடையாது. ஓகே. இல்ல எனக்கு டிவிடெண்ட் தர கம்பெனிங்களா வேணும் அப்படின்னாலும், நிஃப்டி உங்களுக்கு அப்ராப்ரியேட்டான இண்டெக்ஸ் கிடையாது. ஓகே. நீங்க அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க அந்தந்த பர்ட்டிகுலர் மியூச்சுவல் ஃபண்ட் தர இண்டெக்ஸ்க்குள்ள தான் நீங்க போணும். ஓகே. சோ, எதனா ஒரு கம்பெனி எடுத்துக்கோங்களேன். டாடா மியூச்சுவல் ஃபண்ட், ஈக்விட்டி குரோத் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே. குரோத் ஃபண்ட்ன்னு சொல்லுவோம். நீங்க அதுதான் வாங்கி ஆகணும். இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட், அ டிவிடெண்ட் ஃபண்ட்ன்னு சொல்லுவோம். அதுதான் நீங்க டிவிடெண்ட்க்காக வாங்கி ஆகணும். ஓகே. உங்களுக்கு கான்செப்ட் புரியுதுன்னு நினைக்கிறேன். பிளைண்டா வந்து பார்த்தீங்கன்னா வந்து இத வாங்கக்கூடாது இத. ஓகே. இதுல ஒரு பிரச்சனை இருக்கு. இல்ல இன்னொரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே. இதுல ஒரு சில கம்பெனி நல்லா ரேப்பிடா குரோத் ஆகும். ஒரு சில கம்பெனி ஏற்கனவே குரோத் ஆகி முடிச்சிருக்கும். ஓகேங்களா? அது நல்லா நல்லா பெரிய கம்பெனி ஆயிட்டு முடிச்சிருக்குங்க. இதுக்கு மேல அது குரோத்தே ஆவாம கூட உட்கார்ந்திருக்குங்க. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் மோஸ்ட் எஃப்எம்சிஜி கம்பெனிஸ் அந்த மாரி தான் இருக்குங்க. ஓகேங்களா? அதுங்க ஏற்கனவே நல்லா குரோத் ஆயிடுச்சுங்க. இதுக்கு மேல ஸ்லோ குரோத்தா தான் இருக்கும் அதுங்களுக்கு. ஓகே. ஒரு சில கம்பெனி இதுல வந்து புதுசா இப்ப தான் ஆட் பண்ணியிருப்பாங்க. வேகமா அதுங்க வளர ஆரம்பிக்கும். உங்களுக்கு இதுல ஸ்பீடு டிஃபரெண்ட் ஆகும். ப்ராஃபிட் ஒரு கம்பெனிக்கு டிஃபரெண்ட் ஆகும். டிவிடெண்ட் டிஃபரெண்ட் ஆகும். எல்லாமே இதுல டிஃபரெண்ட் ஆகும். அப்ப பெஸ்ட்டா வந்து நீங்க வந்து உங்களுக்கு பர்ட்டிகுலரா உங்களுக்கு தீம் வேணும்னா, நீங்க அந்தந்த பர்ட்டிகுலர் மியூச்சுவல் ஃபண்டுக்குள்ள தான் நீங்க போய் வாங்கணும். குரோத் ஃபண்ட் இல்ல இல்லாட்டி டிவிடெண்ட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதுக்கு தான் போய் வாங்கணும். ஓகே. இதான் இதுல இருக்க செகண்ட் கான்செப்ட். ஓகே. இதுல ஆக்சுவலி 3வது வகையா நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுங்கலாம் சூப்பரான டாப் கம்பெனிஸ். ஓகே. இதுங்கள்ல ஓகே. எதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்லோ மூவிங்கா உங்களுக்கு புடிக்காம, இதெல்லாம் இதெல்லாம் வந்து பெருசா எனக்கு லாபம் தராது அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அந்த கம்பெனிய மட்டும் விட்டுட்டு மீதிய வேணா நீங்க தனியா வந்து நீங்க ஒரு கம்பெனியா வாங்கலாம். ஆனா அது பெரிய வேல. ஓகேங்களா? அது ரொம்ப பெரிய வேல. ஓகே. சோ அது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க நீங்க அ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அமௌண்ட் ஆஃப் மனி ஓகே. நீங்க ஒரு ஒரு ரூ. 20,00,000 வச்சிருக்கீங்க. அத நீங்க இன்வெஸ்ட் பண்ண போறீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல. அப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி வேணும்னா நீங்க அத பண்ணலாம். நீங்க சின்ன ஒரு பணத்த வச்சு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இதெல்லாம் பண்றதெல்லாம் எக்ஸ்ட்ரீம்லி டைம் கன்சியூமிங் ஆகும். அதுக்கு பெஸ்ட் வந்து மியூச்சுவல் ஃபண்டுக்குள்ள நீங்க போறது தான். ஓகே. உங்களுக்கு 3 ஆப்ஷன் தான். 1 எது வந்தாலும் பரவால்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இண்டெக்ஸ் ஃபண்டுக்குள்ளேயே போயிடுங்க. இல்ல எனக்கு குரோத் தான் முக்கியம்னா குரோத் ஃபண்டுக்கு போயிடுங்க. டிவிடெண்ட் தான் முக்கியம்னா டிவிடெண்ட் ஃபண்டுக்கு போயிடுங்க. ஓகே. அதுதான் வந்து பெஸ்ட் ஆப்ஷன். ஓகே. சரி, சரி. இதுக்குள்ளயே நம்ம எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம ஒரு ஐடியாக்கு பார்க்கலாம். ஓகே. இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த பிஇ நிஃப்டியோட பிஇ அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான கான்செப்ட். ஓகே. நம்ம இப்ப வெப்சைட் பார்க்குறது வந்து ஸ்டேபிள் இன்வெஸ்டர் அப்படின்ற ஒரு வெப்சைட்ல தான் பார்க்குறோம். ஏன்னா காப்பிரைட் வயலேஷன் வரக்கூடாதுன்றதால நான் அத சொல்லிட்டேன். ஓகே. இவங்க என்ன கால்குலேட் பண்ணி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எப்பல்லாம் வந்து நிஃப்டியோட ரேஞ்ச் வந்து பிஇ ரேஞ்ச் வந்து 12 கீழ இருக்கோ, அப்போ வந்து ஓகே. ஒரு வருஷமும் ஓகே 38%ன்னு ஒரு வருஷமும் 38, 38, 38 அது கிட்டத்தட்ட உங்களுக்கு அப்ராக்ஸிமேட்டா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 115% ரிட்டர்ன் வரும். 3 வருஷத்துல. நீங்க போட்ட பணம் டபுள் ஆயிடுமாம். ஓகே. எப்போ அப்புட்ன்னா, நிஃப்டி வந்து பிஇ ரேஞ்ச் வந்து 12க்கு கீழ இருக்கும்போது, உங்களுக்கு அடுத்த 3 வருஷத்துக்கு இப்படி ரிட்டர்ன் வரும். இல்ல நான் நிஃப்டி அதிகமா இருக்கும்போது கூட நான் வாங்கிட்டேன் அப்புட்ன்னா, நீங்க சப்போஸ் நீங்க இந்த இடத்துல வாங்கிட்டீங்கன்னு எடுத்துக்கலாம். ஓகே. நிஃப்டி பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கும்போது வாங்கிட்டீங்க. இல்ல இந்த சார்ட் கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கும். இது வேணா பார்க்கலாம். ஓகே. ஒரே நிமிஷம் இருங்க. ஓகே. டன். நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இருக்கும்போது நீங்க வாங்கிட்டீங்க. 24 இருக்கும்போது நீங்க வாங்கிட்டீங்க அப்புட்ன்னா, நிஃப்டி பிஇ ரேஞ்ச் 24 இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அடுத்த 3 வருஷத்துக்கு உங்களுக்கு ரிட்டர்னே வராது. அது நெகட்டிவ்ல தான் இருக்கும். அப்படின்றது தான் இந்த இந்த டேபிள் கிளியரா இண்டிகேட் பண்ணுது. அதாவது நிஃப்டி எவ்வளோக்கு எவ்வளோ பிஇ ரேஞ்ச் வந்து கம்மியா இருக்கோ, அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு ரிட்டர்ன் அதிகமாவும். நிஃப்டியோட பிஇ அதிகமா இருக்கும்போது நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு கம்மியான ரிட்டர்ன் தான் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுது. ஆனா நீங்க கம்மியான ரிட்டர்ன் சரி பரவாயில்லன்னு நீங்க அதிக பிஇ குடுத்து வாங்கிட்டீங்கன்னா கூட, அப்படியே நீங்க அமைதியா வெயிட் பண்ணீங்கன்னா கூட, உங்களுக்கு 10 வருஷத்துல உங்களுக்கு ஒரு வருஷமும் 9% ரிட்டர்ன் வந்துரும்.
ஓகேங்களா 9% வந்துடும். ஓகே, அதை நீங்க 10 வருஷத்துல டபுள் பண்ணிடுவீங்க உங்க பணத்தை. இல்ல நான் வந்து ரொம்ப கம்மியா 12ல வாங்கிட்டேன் அப்படின்னு நீங்க வச்சு நீங்க அப்படியே அந்த பணத்தை ஓகே 12P நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னா அப்படியே அந்த பணத்தை வச்சீங்கன்னா ஒரு வருஷமும் உங்களுக்கு கிட்டத்தட்ட 18% ரிட்டர்ன் ஒரு வருஷம்னு கிட்டத்தட்ட 10 வருஷம் வந்துன்னா ஒரு மொத்தமா 180% ரிட்டர்ன் வரும். அதாவது டபுள் நீங்க டபுள் இல்ல உங்க பணத்தை ட்ரிபிளே பண்ணிடுவீங்க. நீங்க 100 ரூபாய் போட்டீங்கன்னா 300 ரூபாய்க்கு அமௌண்ட் வந்துரும். ஓகே 100 ரூபாய் நீங்க உள்ள போட்டீங்கன்னா 300 ரூபாய் வந்துரும். 200 ரூபாய் லாபம் இருக்கும். உங்களுக்கு அந்த அளவுக்கு ரிட்டர்ன் தருமா நிஃப்டி. ஓகேங்களா. சோ நீங்க எந்த நிஃப்டி எந்த ரேஞ்சில் இருந்தாலும் நீங்க அந்த அமௌண்ட் அப்படியே வச்சிருந்தீங்கன்னா ஒரு 10 இயர்ஸ்ல உங்களுக்கு பாசிட்டிவ் ரிட்டர்னே கொடுக்கும். ஓகேங்களா. இதான் ஃபர்ஸ்ட் லெசன். ஆனா அதை விட நமக்கு மேஜர் லெசன் என்னன்னு பாத்தீங்கன்னா நிஃப்டி கம்மியா இருக்கும்போது பிஇ ரேஞ்ச் கம்மியா இருக்கும்போது நீங்க உள்ள போகணும். ஓகே எப்பவுமே நிஃப்டி நம்பரை பார்க்க கூடாது. ஓகே நிஃப்டி வந்து 25,000 24,000 ஆச்சு அப்படின்றது நீங்க பாத்தீங்கன்னா இது சரியான ஒரு ஒரு கால்குலேஷன் இல்ல. நிஃப்டி பிஇ தான் நீங்க பார்க்கணும். ஓகே ஸோ அதை எப்படி பார்த்து இன்வெஸ்ட் பண்றது அப்படின்றத குவிக்கா பார்த்துக்கலாம் நம்ம. ஓகே ஸோ ஜஸ்ட் ஸ்க்ரீனர் போயிடுங்க, சார்ட் போயிட்டு ஓகே உங்களுக்கு நீங்க மேக்ஸிமம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அது உள்ள போயிட்டு பிஇ கிளிக் பண்ணுங்க. ஓகே பிஇ கிளிக் பண்ணீங்கன்னா ஓகே உங்களுக்கு என்ன சொல்லுது பாருங்க. உங்களுக்கு என்ன சொல்லுதுன்னா நிஃப்டியோட இந்த லாஸ்ட் வந்து ஒரு இது கொடுக்குற டேட் வந்து 2007 டேட்டா நினைக்கிறேன். 6 டேட்டா கிட்டத்தட்ட 20 வருஷம் டேட்டா கொடுத்துருக்கு. லாஸ்ட் 20 இயர்ஸுக்கு நிஃப்டியோட மீடியன் பிஇ 22. எப்பவுமே இது 22லயே தான் இருக்கும். அது ஓகேங்களா எப்பவுமே 22 இருக்கும் ஆவரேஜா. ஆனா இதுதான் வந்து இந்த ஆவரேஜ். ஓகே உங்களுக்கு ஒரு லைன் போட்டோன்னா இதான் வந்து ஆவரேஜ். ஓகே ஓகே ஒரு ப்ளூ லைன் போடுறேன். ஓகே ஸோ இங்க இருக்கு பாருங்க இந்த ப்ளூ லைன். ஓகே ப்ளூ லைன் ரொம்ப மோசமா இருக்கு. நான் பிளாக் லைனே போடுறேன். ஓகே ஒரு நிமிஷம் லைன் சரியா வர மாட்டேது. ஓகே பிளாக் லைன். இந்த பிளாக் லைனுக்கு மேல போச்சுன்னா ஓகே அது வந்து நிஃப்டி ஹையரா போக வந்து பாத்தீங்கன்னா அது இட்ஸ் நாட் குட் சிக்னல். அந்த இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாபம் பெருசா வராது. மார்க்கெட் கீழே விழ போகுதுன்னு மீனிங். ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் எங்கெல்லாம் வந்து மார்க்கெட் கீழே விழ போகுது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே இல்ல அதுக்கு முன்னால் நம்ம வந்து என்ன பண்ணலாம், இதை எதுனா ஒரு ரீஜனை ஹைன்னு வச்சுக்கலாம். ஓகே ஹைன்னு வச்சுக்கலாம். அப்பதான் நமக்கும் வந்து எக்ஸ்பிளைன் பண்றது கரெக்டா இருக்கும். ஸோ ஒரு 24க்கு மேல போச்சுனாலே ஹை. ஓகே 24க்கு மேல போச்சுன்னா ஹை. ஏன்னா நிஃப்டியே வந்து 22ல தான் எப்பவுமே இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஓகே ஸோ 24க்கு மேல போச்சுன்னா தான் ஹை அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ 24 எதுன்னு முதல்ல பார்த்துக்கலாம். ஓகே இது 28. ஓகே 24 இல்ல ஒரு 25 கூட எடுத்துக்கலாம். எங்க இருக்கா ஒரு பாயிண்ட் இருக்கானா கரெக்டா இருக்கும். ஓகே ஓகேங்களா இதுல கரெக்டா மார்க் பண்ண முடியுமா அப்படின்னு தெரியல. இங்க தான் 25 இருக்குன்னு சொல்லுது. ஓகே இதுக்கு மேல போச்சுன்னா இது வந்து மார்க்கெட் கீழே விழ போகுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா இதுக்கு மேல போச்சுன்னா இந்த லைனுக்கு மேல போச்சுன்னா மார்க்கெட் வந்து கீழே விழ போகுதுன்னு தான் அர்த்தம். விழுதான்னு பாருங்க. ஓகே அதுவும் நம்ம செக் பண்ணலாம். விழுதான்னு செக் பண்ணலாம். ஓகே ஒரு சர்க்கிள் போட்டு செக் பண்ணலாம். ஓகே இங்க மேல போயிருக்குங்களா மார்க்கெட் கரெக்டா கீழே விழுது பாருங்க. ஓகே இங்க மேல டச் பண்ணுச்சா மார்க்கெட் திருப்பி கீழே விழும். இங்க பாருங்க ரொம்ப நாளைக்கு அது டச் பண்ணோடனே கீழே விழணும்னு அவசியம் இல்லை. ஓகே அது ரொம்ப நாளைக்கு அங்கே சுத்தி கூட இருக்கலாம். இங்க பாருங்க டச் பண்ணினே இருக்கு ஆனா கீழே விழுந்துடுச்சு. ஓகே ஆனா திரும்பவும் அது மேல போயிருக்கு. மேல போறதோட மீனிங் என்னன்னா திரும்ப அது கீழே தான் விழ போகுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா ஸோ எப்பெல்லாம் இந்த லைனை பிரேக் பண்ணி அது நல்லா மேல போயினே இருக்கோ அப்பெல்லாம் அது கீழே விழப்போகுது அப்படின்றத அதோட கிளியர் கட் மீனிங். ஓகே ஸோ இதே மாதிரி எப்போ நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்றதும் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா எப்போ நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்றதும் பார்க்கலாம். ஓகே இதுக்கு ஒரு கிரீன் எடுத்துக்கலாம். ஓகே ஸோ இவங்க கொடுத்துருக்க டேட்டா பிரகாரம் என்ன சொல்றாங்க, எப்பெல்லாம் வந்து நிஃப்டி வந்து 16 கீழே போச்சுன்னா ஓகே அதெல்லாம் ப்ராஃபிட்டபிள் ரீஜன் சொல்றாங்க. 16 கீழே போற வரைக்கும் நம்ம வெயிட் பண்றது கஷ்டம். ஓகேங்களா அட்லீஸ்ட் ஒரு 18 கீழே போச்சுன்னா கூட பரவாயில்ல நமக்கு லாபம் இன்க்ரீஸ் ஆயிடுது. ஓகே ஸோ நமக்கு ஒரு 18 வச்சுக்கலாம். ஓகே 16 to 18 நமக்கு கரெக்டான ஒரு நம்பரா இருக்கும். ஓகே ஸோ ஒரு நிமிஷம் ஒரு லைன் எடுத்துக்கலாம். லைன் எடுத்தாச்சு. ஓகே லைன் எடுத்தாச்சு. இந்த 15க்கும் 20க்கும் சென்டர்ல தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 18 இருக்கணும். ஓகே ஸோ இங்க லைன் போட்டுக்கிறேன். ஓகே லைன் இது இல்லை. ஓகே இங்க எடுத்துக்கலாம். ஓகே எப்பெல்லாம் இந்த ஏரியாவை தொடுதோ ஓகே இந்த ஏரியாவை பிரீச் பண்ணி அது கீழே போகுதோ அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பை சிக்னல். ஓகே இந்த இடம் எல்லாமே பை. இதெல்லாம் கிளியர் கட் பை. ஓகேங்களா இதெல்லாம் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா லாங் டேர்ம்ல ரொம்ப நாளைக்கு வருங்க கிளியர் கட் பையா இருந்திருக்கு. இங்கேயும் கிளியர் கட் பை. ஓகே ஸோ அது கிளியர் கட் பை கொடுக்குது. ஓகே நல்லா பாருங்க எங்கெல்லாம் இந்த கிளியர் கட் பையான்னு அந்த சொல்லிச்சோ அங்கேருந்து பாருங்க மார்க்கெட் ரேலி ஆகும். ஓகே இங்க பாருங்க மார்க்கெட் மேல போச்சு. இங்கேருந்து பாருங்க மார்க்கெட் மேல போகுது.
ஓகே. ஸோ இந்த சிக்னல் பர்ஃபெக்ட்டா வேலை செய்யும். ஓகே. இந்த சிக்னல் வந்துடுச்சுன்னா, நீங்க ஹெவியா உள்ள பணத்த போடணும். அப்ப போயிட்டு நீங்க வந்து ரூ. 1000 ரூ. 2000 ரூ. 10,000 அப்படிலாம் போட்டிருந்தீங்கன்னா, உங்களுக்கு இது ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கிறது வேஸ்ட். ஓகே. நீங்க ஹெவியா உங்களால எவ்வளோ மேக்ஸிமம் முடியுமோ அத போடணும். போட்டுட்டு நீங்க ஒரு 5 இயர்ஸாவது வெயிட் பண்ணணும். ஓகே. 5 இயர்ஸ் வெயிட் பண்றதுக்கு நீங்க ரெடியா இருந்தீங்கன்னா, இதுல இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஓகே. ஓகே. ஏன்னா, இதெல்லாம் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு தடவ தான் இந்த மாரி நடக்கும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க. உங்களுக்கு கிளீனா காமிக்கும் பாருங்க. இது வந்து 2006 ஓகே. 2006 ஓகே. 2006லேருந்து இந்த 2006ல பார்த்தீங்கன்னா, இது ஆக்சுவலி இது நான் உங்களுக்கு 2000லேருந்து காமிச்சனாலே அப்பதான் இது உங்களுக்கு தெரியும். இது 8 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் இந்த மார்க்கெட்டே கீழ விழுந்ததுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே. இப்ப தெரியாது நமக்கு. ஓகே. உங்களுக்கு இந்த சார்ட்ல பார்த்தா தெரியும்னு நெனைக்கிறேன். இங்க பாருங்க. எவ்ளோ வருஷமா மார்க்கெட் ஏறி இருக்கு. 2000லேருந்து 1500 இந்த மார்க்கெட்டு. ஓகே. 2007ல 6000ன்னு சொல்லிட்டு 4 டைம்ஸ் மேல போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் அது வந்து விழுந்தது. அதாவது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 8 வருஷமா மேல போன மார்க்கெட் அதுக்கப்புறம் கீழ விழுந்தது. ஓகே. கீழ விழுந்த மார்க்கெட் 8 வருஷம் ஒரு மார்க்கெட் கீழ விழறதுக்கு. கீழ விழுந்த மார்க்கெட் திருப்பி மேல போறதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு 2, 3 இயர்ஸ் ஆகும். ஆனா நீங்க 2009ல நல்லா கீழ லோவஸ்ட் போயிட்டு, ஒரு 5 இயர்ஸ் நீங்க வெயிட் பண்ணீங்கன்னா, 2014க்குள்ள கன்ஃபர்ம்ட் அந்த மார்க்கெட் வந்து உங்களுக்கு ஹெவி ரிட்டர்ன் குடுக்கும். ஓகே. ஸோ நீங்க ஒரு 2000 ஒரு 3000ல வாங்கியிருக்கீங்க அப்டின்னா, உங்களுக்கு 6000 டபுள் ஆயிடும் உங்களுக்கு. ஓகே. இதுல ரிஸ்கே கிடையாது உங்களுக்கு. ஓகே. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, மேஜர் இன்வெஸ்டிங். ஓகே. இது பல்க்கா நீங்க பணம் போடுறீங்க அப்டின்னா, இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும். இல்ல நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல போடுறீங்கன்னா, இந்த இந்த ரெட் லைனுக்கு மேல போயிடுச்சுன்னா, ஓகே. பிஇ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எடுத்திருக்கிறது வந்து 25. 25க்கு மேல போயிடுச்சுன்னா, நீங்க வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்டிங் பண்றத நிறுத்திடணும். இந்த இடத்துலலாம் நீங்க நிறுத்திடணும். ஓகேங்களா? நிறுத்திடணும். இப்ப நிறுத்தணுமானா இல்ல. இப்ப அது 25க்குள்ளேயே தான் அது ரேஞ்ச் சுத்தின்னு இருக்கு. அதனால நீங்க வந்து நிறுத்த வேண்டிய அவசியம் இல்ல. ஓகே. ம். ஓகே. ஒரே நிமிஷம் இருங்க. ஆ யாஹ்! நீங்க இப்போ எதுவும் நிறுத்த வேண்டிய அவசியம் இல்ல. ஓகே. ஸோ மேக்ஸிமமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 24 தான் போயிருக்கு. ஓகே. நீங்க இப்பலாம் நிறுத்தக்கூடாது. ஓகே. இன்வெஸ்ட் பண்ணினே தான் இருக்கணும். எப்பனா டிசைசிவா இந்த மாரி போவும். இல்லன்னா நல்ல ஒரு கிளியர் கட்டா இந்த மாரி போவும். ஓகே. இல்ல லைட்டா கொஞ்சம் டச் பண்ணனா கூட போவும். டச் பண்ணிட்டே கொஞ்ச நாளைக்கு அங்கேயே இருக்கும். அப்படி இருந்தா கூட ஓகே. ஓகே. அதெல்லாம் வந்து கிளியர் சிக்னல். அது வந்து கீழ போக போகுது அப்படின்றது கிளியர் சிக்னல். ஓகேங்களா? ஸோ எப்படி வேணாலும் பேட்டர்ன் மாறுங்க. ஒண்ணு ஸ்டீப் கர்வ் இந்த மாரி இருக்கும். இல்ல ஃப்ளாட்டா ரொம்ப நாளைக்கு இந்த மாரி மேலயும் இருக்கும். ஓகே. நீங்க இங்க வேணா பாருங்க. இங்க வந்து 2017லயே இந்த மார்க்கெட் வந்து ஓவர் வேல்யூட். ஓகே. ஆனா அந்த ஓவர் வேல்யூட்ன்னே அது 2020 வரைக்கும் இருந்திருக்கு. ஓகே. உடனே நீங்க என்ன சொல்லக்கூடாது, "ஐய்யயோ! நான் 3 இயர்ஸ்க்கு நான் நிறுத்திட்டேனே இன்வெஸ்ட் பண்ணாமன்னு." இந்த டைம்ல நீங்க கோல்டு வாங்கியிருக்கணும். ஓகே. இந்த டைம்ல நீங்க கோல்டு வாங்கணும். ஓகே. இங்க நிறுத்திட்டீங்கன்னா கோல்டு போய் வாங்கணும். ஓகேங்களா? சோ அதுதான் இதுல இருக்க ஐடியா. ஓகே. அதான் இதுல இருக்க ஐடியா. ஓகே. ஸோ இதுதான் நிஃப்டி ஓவர் வேல்யூஷன் வச்சு நம்ம பார்க்குறது. ஓகே. சரி எப்பதான் இந்த மாரி நிஃப்டி ஓவர் வேல்யூஷன் வரும் அப்புட்ன்னா, வீக்கெண்ட் இன்வெஸ்டிங் டாட் காம் அப்டின்ற ஒரு வெப்சைட்ல இந்த டேட்டா குடுத்துருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க, ஓகே எப் நீங்க இப்ப இருக்கிற பிஇ எடுத்தீங்கன்னா 22, 5 இயர் எடுத்தீங்கன்னா 23, ஓகே 10 இயர் எடுத்தீங்கன்னா 23, 20 இயர் எடுத்தீங்கன்னா 21 இந்த மீடியன்ல தான் சுத்தி நிக்கும். ஓகே. அதாவது அவங்க என்ன சொல்றாங்க, இது எப்பவுமே 21 டூ 21, 22ல சுத்தி நிக்கும். அதாவது உங்களுக்கு வந்து இவ்ளோ தான் ரிட்டர்ன் எப்பவுமே கிடைக்கும். 3 வருஷத்துக்கு இவ்ளோ தான் எப்பவுமே ரிட்டர்ன் கிடைக்கிற மாரியே தான் மார்க்கெட் மூவ் ஆகும். எப்பாவது 10 வருஷத்துக்கு ஒரு தடவ தான் மார்க்கெட் இது மாரி கொலாப்ஸ் ஆகும். கிட்டத்தட்ட 10 இயர்ஸ் ஆகும் கொலாப்ஸ் ஆகுறதுக்கு. இல்லாட்டி எவ்ரி ஒரு 6, 7 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் தான் இந்த மாரி கொலாப்ஸ் ஆகும். கொலாப்ஸ் ஆகும்போது நீங்க வந்து ஹெவியா வாங்கணும். ஓகேங்களா? நீங்க கொலாப்ஸ் ஆகும்போது ஹெவியா வாங்கிடணும். ரொம்ப வெயிட் பண்ணக்கூடாது. இந்த நம்பர் வந்தா தான் 18 வந்தா தான் வாங்குவேன். நான் திருப்பி சொல்றேன். 18 வந்தா தான் நான் நிஃப்டி வாங்குவேன். அப்படிலாம் வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா செட் ஆகாது. நீங்க கான்ஸ்டன்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்ஐபில போட்டு இன்வெஸ்ட் பண்ணினே இருக்கணும். எப்பலாம் அந்த 18 தொடுதோ ஒரு பல்க் அமௌண்ட் வாங்கணும். திருப்பி ஒரு 17 தொடும்போது பல்க் வாங்கணும். 16 தொடும்போது வாங்கணும். 15க்கு 14, 12 வரைக்கும் நீங்க அத கொஞ்சம் கொஞ்சமா உங்க பணத்த வந்து இதுல எக்ஸ்ட்ராவா நீங்க உள்ள போட்டுன்னே இருக்கணும். ஓகேங்களா? உள்ள போடணும். ஓகே. அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஹெவி ரிட்டர்ன் தரும். மார்க்கெட் எப்பவுமே 21 பிஇல தான் சுத்தின்னு இருக்கும். ஓகே. அது எப்பவாவது தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரேஞ்சுக்கே வரும். ஓகே. இதெல்லாம் எப்பவாவது நடக்கிற விஷயங்க. ஓகே. இது மாரி எப்பாவது நடக்கிற விஷயங்கள கரெக்ட்டா நீங்க கேப்சர் பண்ணி ஹெவி அமௌண்ட் போட்டு நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா மட்டும் தான், ஸ்டாக் மார்க்கெட் வச்சு பணக்காரன் ஆக முடியும். ஓகே. இல்லன்னா ஒண்ணும் பெருசாலாம் நீங்க ஆக முடியாது. ஓகே. சோ இதான் இதுல இருக்க கான்செப்ட். ஓகே. ஹோப் உங்களுக்கு புரிஞ்சுக்கும்னு நெனைக்கிறேன். ஓகே. சோ இந்த 2 விஷயத்தோட லிங்க்கையும் நான் உங்களுக்கு வேணா டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். நீங்க அங்க கிளிக் பண்ணி இவங்க வெப்சைட்ல போய்ட்டும் பாருங்க. ஓகே. சோ தேங்க் யூ கைஸ். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஓகே. சோ நம்ம நெக்ஸ்ட் டைம் வேற வீடியோவோட மீட் பண்ணலாம். தேங்க் யூ. சோ உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
ஸோ உங்களுக்கு எதனா டாபிக்ஸில் நாங்கள் வீடியோ ரெடி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நாங்கள் கிரியேட் பண்ணுறோம். ஸோ தேங்க்யூ கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.